இட்ஸ் நாட் தட். இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் போர்டில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் தட் பேட். இது ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தட் பேட் சொல்லலாம். செகண்ட் ஒன், இட்ஸ் நாட் தட் கோல்ட். இது ஒன்றும் அவ்வளோ ஜில்லுன்னு இல்லை. இட்ஸ் நாட் தட் கோல்ட். அண்ட் தேர்ட் ஒன், இது ஒன்றும் அவ்வளோ சுலபமாலாம் பண்ணிட முடியாது, இது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படிங்கிறத இட்ஸ் நாட் தட் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன், இது ஒன்றும் அவ்வளோ இனிப்பா இல்லையே அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட்ஸ் நாட் தட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஒன்றும் அவ்வளோ சூடாக இல்லை, இது ஒன்றும் அவ்வளவு சூடாக இல்லை அப்படிங்கிறத இட்ஸ் நாட் தட் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த லாஸ்ட் எக்ஸாம்பிள், இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ நாட் தட் டிஃபிகல்ட். இதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.